இன்னைக்கு பார்க்க போறது வந்து கடாய் பன்னீர், அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ். ரொம்ப சிம்பிள் தான். கடாய் பன்னீருக்கு வந்து கடாய் மசாலா அரைச்சி நம்ம பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கறத டீடைல்டா மறக்காம உங்க போன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பஞ்சாபி ஸ்பெஷல் கடாய் பன்னீர் ஜீரா ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பஞ்சாபி கடாய் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: சீரகம் 1 டீஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 1 கப், நறுக்கிய குடமிளகாய் 1 கப், பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், காய்ந்த வெந்தய கீரை இலை 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஃப்ரெஷ் கிரீம் 1 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, நறுக்கிய பன்னீர் 1 கப். ஜீரா ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பாஸ்மதி அரிசி 1 கப், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தாளிக்க ஏலக்காய், கிராம்பு, பட்டை, மிளகு, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கடாய் பன்னீர் ஜீரா ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடாய் பன்னீர் தான் பண்ண போறோம். அதுக்கு கடாய் மசாலா, அதாவது மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்த்துலாம். நான் வந்து ட்ரை பேன் வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரே 1 டீஸ்பூன் சீரகம். இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, அப்புறம் மிளகு வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு 5-6 மிளகு இருந்தால் போதும். இது கூட வந்து ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அரைச்சி வச்சுட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல வாசனை வரணும், ஆனால் வந்து தீயக்கூடாது. அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது சில சமயம் நீங்கள் இந்த மசாலா அரைச்சி வச்சுட்டிங்கன்னா குருமாலாம் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணலாம். தாளிக்காமல், எந்த மசாலாவும் தாளிக்காமல் லாஸ்ட்டாக இதை போட்டுக்கலாம். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு மசாலா அரைச்சா அதுக்கு மட்டும் தானே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம வந்து வரமிளகா பொடியும் போட போகிறோம். மிளகு வந்து ரொம்ப கம்மி தான், அது மாதிரி வரமிளகாயும் ரொம்ப கம்மி தான். இப்போ நல்லா வறுபட்டுறது ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம வறுத்தது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா அதே பேன்லேயே எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் வெண்ணெயுமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெண்ணெய், வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை, லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தனித்தனியாகவும் வதக்கலாம். நான் எல்லாமே அப்படியே ஒன்றா போட்டு தான் இந்த மாதிரி லைட்டாக பாருங்கள், லைட்டாக கலர் மாறுது இல்லையா? ஸோ இந்த சமயத்தில் குடமிளகா வந்து நான் வந்து 3 கலர் எடுத்திருக்கேன். ரெட்டு, எல்லோ, க்ரீன் எடுத்திருக்கேன். எது இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று க்ரீன் மட்டும்தான் இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ நான் 3 குடமிளகாயும் சேர்க்குறேன். அதாவது 3 கலர் குடமிளகாயும் சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கிரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, அந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறி இருக்கு. ஸோ அது மாதிரி ஒன்று லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் நமக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். குடமிளகா வந்து கடிக்கும்போது அந்த க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இது கூடவே
பன்னீரையும் சேர்த்துடலாம். இதுவும் அதே மாதிரி லைட்டா சாட்டே பண்ணா போதும். பாருங்க எல்லாமே லைட்டா நல்லா வதங்கிருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இது நல்லா ஆறி இருக்கும், நம்ம பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து வெண்ணெய், ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கணும். இது கூடவே நம்ம என்ன பண்ணலான்னா இஞ்சி பூண்டு, நான் வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, அதை வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் விழுதா பேஸ்ட்டாக இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ இதில் தக்காளி, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த காய் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால இதுக்கு வந்து பார்த்து உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கணும், அது தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்ததை கடாய் மசாலாவுக்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம வறுத்ததை நல்லா பொடி பண்ணியாச்சு. ஸோ கடாய் மசாலா ரெடி ஆகிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது கூடவே வந்து காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, நம்ம வந்து கடாய் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 டீஸ்பூன். ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே அந்த பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா குடமிளகா, பன்னீர், வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வதக்கினதை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தக்காளி வதக்கும் போது இந்த டொமேட்டோ பியூரி இருந்ததுன்னா அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துடலாம். சேர்ந்தாப்புல வரும். அப்போதான் காஞ்ச வெந்தய கீரை இலை, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கடாய் பன்னீர் ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம்னா மேலாக இஞ்சி வந்து இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கொத்தமல்லி, நம்மளுடைய பஞ்சாபி கடாய் பன்னீர் ரெடி. அதை சர்வ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பேனில் சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதிலே வந்து சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 4-5 மிளகு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை. சீரகம் மட்டும் கூட இருக்கணும். இதில் வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வதக்கிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நான் சொல்கிறது எல்லாம் எப்பயுமே இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜீரகம் சேர்த்துருக்கேன், அது இல்லைன்னா நீங்கள் ஷாஜீரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பாஸ்மதி அரிசி உதிர வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதை சேர்த்துட்றேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதில் கரெக்டாக சரிசமமாக வெந்து வந்திருக்கும். அதிலே வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் அதே மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். அதனால் இப்போ உப்பு மிக்ஸ் பண்ண வேண்டாம். வெங்காயம் போடுறதா இருந்தால் வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். ரொம்ப கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பண்ணியிருக்க அந்த கடாய் பன்னீருக்கு இந்த ஜீரா ரைஸ் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி சப்பாத்தி, பராட்டா, நான் எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஜீரா ரைஸும் ரெடி. சர்வ் பண்ணிவிடுவோம். ஜீரா ரைஸ் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் வெண்ணெய் விட்டுக்கணும். அதுக்கப்புறமா சீரகம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, மிளகு இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி அரிசி 1 கப், அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் உப்பு போட்டு வேக வச்சேன், நீங்கள் தேவைப்பட்ட உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி. பஞ்சாபி கடாய் பன்னீர் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து கடாய் மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து தனியா, சீரகம், சோம்பு, வரமிளகா, மிளகு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேனில் கொஞ்சம் எண்ணெயும் வெண்ணெயுமா சேர்த்துட்டு வெங்காயம், கொடமிளகா, பன்னீர் இதை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் வெண்ணெயும் எண்ணெயும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, அது பச்சை வாசனை போக வதங்கணும். அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடாய் மசாலா, அது கூடவே வந்து வரமிளகா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் கடாய் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிலாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா குடமிளகா, பன்னீர், வெங்காயம் அதெல்லாம் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஞ்ச வெந்தய கீரை இலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கடாய் பன்னீர் ரெடி. பஞ்சாபி ஸ்பெஷலாக கடாய் பன்னீர் ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அந்த கடாய் மசாலா அரைச்சி வச்சுட்டா எப்போ நினச்சாலும் நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள்.